வெண்ணிலா உண்மைய சொல்லணுங்கிறது தான் என்னோட விருப்பமும். நீங்க என்ன உள்ள கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க முன்னாடி வச்சு நான் வெண்ணிலா கிட்ட பேசுறேன் சார். நான் அவகிட்ட பேசி உண்மையை சொல்ல வைக்கிறேன். நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். இதெல்லாம் கோர்ட்ல ட்ரை பண்ணுங்களா? இங்க வேண்டாம், இது ஹாஸ்பிட்டல். விக்டிம் இப்பதான் கண்ணு முடிச்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க என்னத்த பேசி ஒத்துக்க வைப்பீங்க? ரெண்டாவது, அப்படி நீங்க பேசி அவங்க ஒத்துக்கிறதெல்லாம் உண்மையெல்லாம் ஏத்துக்க முடியாது. கோர்ட் அதுக்கு நிறைய கேள்வி கேட்கும். விக்டிம் சுயநினைவோட அவங்க வாக்குமூலத்தை கொடுக்கணும். அதுக்கு இடையூறா இருக்கிற மாதிரி நீங்க இங்க நிக்கிறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு அலோவ் பண்ணவே முடியாது. நீங்க கிளம்பிட்டா நல்லா இருக்கும். இல்ல உங்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். கிளம்புங்க மேடம். இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க. ஓகே சார். உள்ள இது விட்டுறாதீங்க. சரிங்க சார். என்னடாச்சு? அண்ணே, அந்த இன்ஸ்பெக்டர் தரமா செஞ்சு விட்டாருண்ணே. காவேரி கிளம்பிட்டா. சிறப்பு, மிக சிறப்பு. சிஸ்டர். மேடம், நீங்க கிளம்பிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் இங்கதான் பக்கத்துல இருக்கேன். ஏதாவது பண்ண முடியுமா? இன்ஸ்பெக்டர் இப்பதான் கிளம்பினாரு மேடம். நான் இப்பதான் பார்த்தேன். நீங்க ஹாஸ்பிடல் பக்கத்திலே இருங்க. நான் சமயம் பார்த்து மறுபடியும் கால் பண்றேன். நீங்க பேக் டோர் வழியா உள்ள வாங்க, மெயின் டோர் வழியா வராதீங்க. ஏன்னா இங்க போலீஸ் நிக்கிறாங்க. ஓ சரிங்க சிஸ்டர். சரி, வச்சிடுறேன் மேடம். ஹலோ. சிஸ்டர். மேடம் எங்க இருக்கீங்க? நான் அதோ பின்னாடி படிக்கிட்டு இருக்குல்ல, அது வழியா தான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. அதோ வந்துடுறேன். வெண்ணிலா, நீ இப்படி கண் முழிச்சு பொழைச்சு வந்ததை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கண் முழிச்சிட்டேன்னு தெரிஞ்சா விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ணா, விஜய் இப்போ எங்க இருக்காரு தெரியுமா?